ஹலோ சதீஷியா. ஹலோ, நான் தொல்காப்பியன் பேசுறேன். நீயா? நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ற? சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்கு தான். இது பார், உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நமக்குள்ள என்ன பேச்சு இருக்கு? சம்பந்தம் இல்லாம இருக்கலாம், ஆனா நான் உன்கிட்ட பேசுறதுக்கு காரணம் இருக்கு. நீ அலட்சியப்படுத்தவே முடியாத ஒரு காரணம் இருக்கு, புரியுதா? அதனால மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு வா. எதுக்கு? பயப்படாத, ஜஸ்ட் நானும் நீயும் ஒரு சில விஷயங்களை பேசணும். பாரு சதீஷ், உனக்கு நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நான் உன் கூட பேச நினைக்கிறது உன் நல்லதுக்கு தான், புரியுதா? ஏன் அமைதியாயிட்ட? இது பாரு, நம்ம 2 பேரும் பேசுறது ரொம்ப அவசியமா? ஆமா, ரொம்ப அவசியம். இப்ப நீ வரலன்னு வச்சுக்க, நான் உன் வீட்டுக்கே வந்து பேச வேண்டியிருக்கு. அது உனக்கு தான் சங்கடம், நல்லா புரிஞ்சுக்கோ. பிரச்சனை எதுவா இருந்தாலும் சந்திக்கணுமே தவிர ஓடி ஒளிய கூடாது. அதான் ஆம்பளைக்கு அழகு, புரியுதா? இந்த பார், நீ கிளம்பி வா, நாம பேசுறோம். எந்த இடம்னு சொல்றேன், குறிச்சுக்கோ. கோவூர் போற வழி இருக்கு பாரு, அங்க ஒரு 200 ஃபீட் ரோடு கட் ஆகும். அந்த கார்னர்ல உனக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், வந்துரு. ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாது. நிச்சயம் நீ வர்ற, ஓகே? வெல் ஜென்டில்மேன், இதுவரைக்கும் பேசுனதுல என்னால ஒரே ஒரு முடிவு தான் வர முடியுது. என்ன சார்? This project is not viable. Let's better kick it off. எஸ்கியூஸ் மீ சார், நீங்க எடுக்கிற முடிவு சரியில்லையோன்னு தோணுது. எப்படி? எப்படி? How do you say that? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் சார். செலவு குறைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்ப்போம். பார்ட்டி கிட்ட பேசி பார்ப்போம். எதுக்காக இந்த ஒரே மீட்டிங்ல டிசைட் பண்ணோம்? No. இந்த டிஸ்கஷன் முன்னாடி எல்லா பாசிபிலிட்டிஸ் பத்தி யோசிச்சாச்சு. இது முடிவு எடுக்க வேண்டிய மீட்டிங். வளவலன்னு இருக்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அந்த நேரத்துல வேற வேலை பார்க்கலாமே. சார், இந்த முடிவை அவசரப்பட்டு எடுக்கிறீங்கன்னு தோணுது. நான் அவசரப்பட்ட முடிவு எடுக்கிறேன்னா அதுல ஒரு சின்ன திருத்தம். எந்த முடிவும் ரொம்ப ஸ்பீடா எடுக்கிறேன். சார், அதுல ஏதாவது தப்பு வந்ததுன்னா நஷ்டம் உங்களுக்கு தானே சார்? நோ, ஆதியோட மூவ்ல தப்பே வராது. தப்பு வரக்கூடாது. எப்பவும் வெற்றி தான். நான் தோத்துட்டா எதிரியை கொண்டுடுவேன், இல்ல நான் செத்துருவேன். யூ காட் இட். சார், உங்களை புரிஞ்சுக்கவே முடியல சார். புரிஞ்சுக்க வேண்டாம். Nobody can understand me. நான் சொல்றது மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஓகே? ஓகே சார். ஹா, மிஸ்ஸஸ் அபி, some coffee எல்லாருக்கும். ஓகே சார். ஹலோ, முத்தப்பா, ஒரு மிஸ்ஸஸ் அபி, நான் உங்களை தான் காஃபி போட்டு எடுத்து வர சொன்னேன். என்னையா? யா, முத்தப்பா கடைக்கு அனுப்பிச்சு காஃபி வாங்க சொல்லி எனக்கு தெரியாதா? ஐ நீட் ஹோம் மேட் காஃபி. காஃபி போட தேவையானதெல்லாம் கிரி பேண்ட்ரியில வச்சிருக்கான். நீங்க போய் காஃபி போடுங்க. என்ன நிக்கிறீங்க? பர்சனல் செக்ரட்டரியோட வேலையில காஃபி போடணும் ஒண்ணுதான். வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நோ ப்ராப்ளம். போங்க. மிஸ்ஸஸ் அபி. சார், ஒண்ணு நீங்க திகிச்சு நிக்கிறீங்க, இல்லன்னு சட்டுன்னு போயிடுறீங்க. காஃபி நான் உடனே கிளம்பிட்டா எப்படி? யார் யாருக்கு எவ்வளவு சுகர்னு கேட்க வேண்டாமா? சொல்லுங்க சார். எனக்கு ஹாஃப் சுகர், இவங்க 2 பேருக்கு நார்மல். யூ கேன் கோ நவ. ஓகே. Aditya's always right. Yes. எங்க பாஸ்க்கு பிடிக்காதது என்னன்னு தெரியுமா? தயங்குறது, புலம்புறது, குழம்புறது. இந்த 3 எங்க பாஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் எல்லா இருந்தா நான் என்னையா இருப்பேன். அதே மாதிரிதான் பரிமளாவும். யார் அந்த பரிமளா? எங்க பாம்பே ஆபீஸ்ல எங்க பாஸோட பர்சனல் அசிஸ்டன்ட். நாங்களாம் செல்லமா அவளை பரின்னு கூப்பிடுவோம். ஓ, அந்த பரியும் இந்த கிரியும் இல்லனா மாஃபியா பாம்பே ஆபீஸ்ல எதுவுமே ஓடாது. என்ன இது, வேலை நடக்கிற இடத்துல வளவளவளன்னு ஒரே நாய்ஸ் பொல்யூஷன். நீங்க தான் காரணமா? நான் தான். அபி, என்ன பண்ணிட்டு இருக்க? காஃபி போடுறதெல்லாம் என்ன ஓ வேலையா? அட்டெண்டரோட வேலை தானே இது. சும்மா இரு. மிஸ் உஷா, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. காஃபி போடுற வேலையெல்லாம் பிஏ ஓடது தானே? யார் சொன்னது? எங்க பாம்பே ஆபீஸ்ல எங்க பாஸோட பிஏ பரி தான் காஃபி போடுவா. என்ன மாதிரி காஃபி போடுவா தெரியுமாங்க?
சும்மா கும்பகோணம் டிகிரி காஃபி மாதிரி இருக்கும். என்ன சுவை, என்ன மாதிரி மணமணக்கும். ஆஹா சூப்பருங்க. ஓஹோ, பரினா குதிரையோட பேர் மாதிரி இல்ல? பரினா ஹிந்தில இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதாவது ஏஞ்சல். ஓ, ஆங்கிலம் உங்களுக்கு தெரியாதுல்ல, சரி தமிழ்லயே சொல்றேன், அதாவது அழகு தேவதை. பரிமளா எங்க பாஸோட பிஏ. பாஸுக்கு தானே அவங்க பிஏ, அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பெருமூச்சு நீங்க விடுறீங்க? நீங்க கிரி, அவங்க பரியா? ரொம்ப சரி, கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. பிடிச்சிட்டேன். அபி, எல்லாருக்கும் சக்கரை அளவு கேட்டீங்க, ஆனா என் அளவு கேட்கவே இல்லையே. ஏன்? உங்க அளவு கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? அதான் பார்த்தாலே தெரியுதே. என்ன கிண்டல? எங்க ஊர்ல இதுக்கு பேரு நக்கல். ஓஹோ, இத பாருங்க, மத்தவங்க கிட்ட விளையாடுற மாதிரி என்கிட்ட விளையாடாதீங்க, நான் ரொம்ப பவர்ஃபுல். ஓஹோ, அந்த பவர் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? நாங்க கிண்டல் பண்ணோனே பயந்து ஓடியே போயிடுவீங்களா ஆபீஸ்ல இருந்து? அதெல்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப சிம்பிள். உங்களை பத்தி எங்க பாஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். போடா, போய் போட்டு கொடுறா. என்ன தாவா? ஆமாண்டா, நாலடியார். அபி, இவன் காஃபில ஒன்னும் சக்கரை போட தேவையில்ல. என்ன முறைச்சிட்டு இருக்க? நானே எப்படியாவது ரிசைன் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு என்னமா 3 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும்னு விளக்கு என்ன மாதிரி வக்கனே பதில் சொன்னாரு உங்க பாஸ். இதையும் அவர்கிட்ட சொல்லு, இப்படியாவது அவர் என்ன டிஸ்மிஸ் பண்ணி தொலைக்கிறாரான்னு. என்ன ஏய், சும்மா கை கேள்பட 2 லேடிஸா இருக்கும், அசிங்க அசிங்கமா திட்டி துரத்தி விட்டுருவோம். திரும்பி பக்காம ஓடு. இருக்கும் என்னையா படா. என்ன அபினி, அவன் தான் சொல்றானா, நீயும் இது காஃபி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? இதுவும் என் வேலைன்னு பாஸ் தான் சொன்னாரு. ஆமா, அவர் இஷ்டத்துக்கு எது வேணாலும் வேலைன்னு சொல்லுவாரு. அதுக்கு நீ மாட்டேன்னு சொல்லாம பொறுப்பா காஃபி போடுறதா? ஏய் விடு உஷா, நம்ம வீட்ல அண்ணன் தம்பிக்கெல்லாம் நம்ம காஃபி போட மாட்டோமா? அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதானே? உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் கிரி கிட்ட அப்படி பேசுன? அவர் பாஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவாரு தெரியுமா? போட்டா போட்டு கொடுக்கட்டும், இந்த 4 அடியாருக்கெல்லாம் நீ எதுக்கு பயப்படுற? ஆனா அபி, நம்ம ஆபீஸ்க்கும் தமிழ் மொழிக்கும் ஒரு பிரிக்க முடியாத உறவு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஆமா, தொல்காப்பியன் போயிட்டாரு, இப்போ இந்த 4 அடியார் வந்துட்டான். புல்ஸ் ஜாலியா எஸ்கேப் ஆயிட்டாருல, இந்நேரத்துக்கு இங்க எதுவும் சுத்திட்டு இருப்பாரு. ஜாலியா வணக்கம் ஐயா. யார் நீங்க? சொல்லு மாப்ள. வணக்கம் ஐயான்னு சொன்னான். தொல்காப்பியன்னு பேர் வச்சிருக்கீங்களேன்னு சுத்தமான தமிழ்ல சொன்னான். ஆங்கிலத்துல அலோன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களா தொல்காப்பியனே? இதோ பாருங்க, யார் நீங்க? ஒரு நிமிஷம் சார், என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட பேசணுமா? டேய், நம்பரை போட்டு குடுறா. ஹலோ, லைன்ல இருக்கான், பேசு. ஹலோ, நான் தான் சதீஷ் பேசுறேன். நினைச்சப்பா நீயா தான் இருக்கணும். என்ன விளையாட்டு காட்டுறியா? நீ கூப்பிட்ட இடத்துக்கு உடனே வர்றதுக்கு முட்டாளா என்ன நானு? சரி, நீ அறிவாளி தான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அறிவாளி அனுப்பி இருக்க இந்த ஆளுங்க யாரு? அவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, அறிவாளியோட ஃப்ரெண்ட்ஸ். இத பார், இந்த நக்கல் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். வந்திருக்கிற பசங்க ரொம்ப மோசமானவனுங்க. நீ போன் அவங்க கிட்ட கொடுத்துட்டு கெஞ்சி மன்னிப்பு கேட்கணும். என் வழியில இருந்து ஒதுங்கிட்டதான் சொல்லணும். அது மாதிரி பண்ணன்னு வச்சுக்கேன், குறைஞ்சபட்ச அடியோட ஆள் தப்பிச்சுக்கலாம். கை காலோட விட்டுருவானுங்க. முரண்டு பிடிச்சேன்னு வச்சுக்க, உயிரே எடுத்துருவானுங்க. உனக்கு கை கால் வேணுமா இல்ல உயிர் வேணுமா? எல்லாத்தையும் நிதானமா யோசிச்சு அப்புறம் முடிவெடு, ஓகேவா? முட்டாள்தனமா முடிவு பண்ணி வெட்டியா செத்து போயிடாத, புரிஞ்சுதா? பாய். அப்புறம் என்ன முடிவு பண்ணிருக்க? இதோ பாருங்க, உங்களை முன்ன பின்ன கூட எனக்கு தெரியாது. எதுக்கு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்றீங்க? ஏய், இந்த பேச்சு இங்க வேணாம். அரா, ஏய் டேய் டேய், எதுடா எறா கையா விடுறான்றல. ஏய்
என்ன சார், என்ன தகராறு? இல்ல ஏன் பிரதர், நீங்க எப்பவும் யாருக்கிட்டாவது வம்பு எடுத்துட்டே தான் இருப்பீங்களா? ஆமா, இவங்க யாரு, என்ன ப்ராப்ளம்? நீங்க எப்படி இங்க? தற்செயலா இந்த பக்கம் வந்தோம், நீங்க பிரச்சனை இருந்தீங்க, அதான் வந்தோம். என்ன எதுக்கு நீங்க காப்பாத்தணும்? தொழுக்காப்பியா, அந்த பெரிய மலையன் எங்களை அம்போடு விட்டுட்டு ஊருக்கு போயிட்டான். உன்னை அடிச்சது கூட துட்டு கொடுக்கலப்பா அந்த பேமானி. ஆனா நீ ரொம்ப சீமாயா, உன்னை குத்துன எங்களையே மன்னிச்சு கேஸ்ல இருந்து எஸ்கேப் பண்ண வச்சியே, ரொம்ப தேங்க்ஸ் பா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க, நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லப்பா, வெறும் நன்றி மட்டும் சொல்லாதப்பா. வேற என்ன சொல்லணும்? தொல்காப்பியா, அந்த பெரிய மலையன் எங்களெல்லாம் அம்போடு விட்டு போயிட்டான்ப்பா. அடிதடியெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டோம். அதனால வருமானத்துக்கே வழி இல்லாம வெட்டியா போயிட்டோம். கழுத்துல கையில போட்டு இருந்ததெல்லாம் வித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப விக்கிறது கூட எங்கிட்ட ஒண்ணும் இல்லப்பா. உண்மையை சொல்லணும்னா நாங்க எல்லாரும் சரியா சாப்பிட்டு 2 நாளாச்சுப்பா. வெக்கத்தை விட்டு கேக்குறேன்ப்பா, ஏதாவது கடை கூட்டு போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பா. சரி வாங்க. டேய், என்னடாச்சு? உனதான்டா, என்னாச்சு? அட போடா, நீ சரியான ஆளா இருக்க. அங்க அவனுங்க அடி பின்னி பெரட்டி எடுத்து விட்டானுங்க. ஒவ்வொருத்தரும் டப்பா டான்ஸ் ஆடிட்டு வந்திருக்கோம்டா. டேய், நீ என்னமோ அந்த தொல்காப்பிய ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற சாதாரண ஆளுன்னு சொன்ன. நாங்களும் ஏதோ அவனை 2 தட்டு தட்டினா அவன் பயந்துருவான்னு நினைச்சோம். அவன் என்னடா ப்ரொபஷனல் ரவுடிங்கள கைவசம் கூட ரெடியா அடி புரட்டி எடுத்துட்டாங்கடா. என்னடா சொல்றீங்க? நம்பவே முடியல. அவன் சாதாரண வேலைக்கு போயிட்டு வர அப்புறம் இல்ல, அவனுக்கு அண்டர் கிரவுண்ட் ரவுடிஸோட க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. ஆமாடா, எங்களை அடிச்ச எல்லாருமே அனுபவசாலிங்கடா. எஸ், தே ஆர் ப்ரொபஷனல், வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ரவுடி. அர்ச்சிக், பேசாத. என்னமோ பீத்திக்கிட்டு போனீங்க, அடி வாங்கிட்டு வந்து கதையா பேசுறீங்க. இந்த மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேற. சதீஷ், எங்களோட வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். தலை தப்பினதே தம்புரான் புண்ணியம். தப்பிச்சு உயிரோட வந்ததே பெருசுடா. எங்களை கொன்னு கைமா பண்ணி கடல்ல போட்டிருந்தாலும் போட்டிருப்பானுங்க. மாமே, உனக்கு ஒரு அட்வைஸ். அவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கான். அவனை நீ தனியா எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி எதிர்த்தா ரொம்ப டேஞ்சர். டேய், மானரோசம் பார்க்காம நடந்த விஷயத்த உங்க அப்பாட்ட சொல்லி கால்ல விழு. மற்றதெல்லாம் உங்க அப்பா பாத்துப்பாரு. டேய், இந்த பிரச்சனை அப்பா கிட்ட போனா பிரச்சனை வேற மாதிரி ஆகும் தானே உங்ககிட்ட சொன்னேன். நீங்களே இப்படி கால வாரி விட்டா எப்படிடா? சதீஷ், நண்பனுக்காக ஏதோ அறகுறையா முயற்சி பண்ணலாம், ஓகே. ஆனா உயிர் தியாகம் பண்ண முடியாதுடா. டேய், நீ என் ஃப்ரெண்டு தானே, எனக்காக உயிர் தியாகம் பண்ண குறைஞ்சா போயிட போற. நான் கூட தான் உன் ஃப்ரெண்டு. என்னைக்காவது எனக்காக உயிரை விடுன்னு நான் கேட்டிருக்கேனா? எங்க உயிரை வாங்க வேண்டாம் தானே சொல்றோம். ஆமாண்டா மச்சான், இந்த விளையாட்டுக்கு நாங்க வரல, ஆளை விடு. வாடா மச்சான், போலாம். சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. அவருக்கு வைங்க. இந்த முட்டையை சாப்பிடுங்க. நல்லா கூச்சப்படாம சாப்பிடுங்க. அண்ணே, உங்களை பார்த்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. கூச்சப்படாம வயிறு நிறைய சாப்பிடுங்க. மலையம்மா, உங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்காக தான் வந்தோம். ஆனா நீ பசின்னு சொன்ன உடனே கருணையோட சோறு போட்ட பாரு, இதை நாங்க மறக்கவே மாட்டோம். சாரதாமா எங்களை போலீஸ்ல இருந்து காப்பாத்தினாரு. மலையம்மா, இதுக்கெல்லாம் நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்? நாங்க செஞ்ச பாவத்துக்கு கடவுள் கூட எங்களை மன்னிக்க மாட்டா. ஆனா நீங்க எங்களை மன்னிச்சிட்டீங்க. உங்களுக்கு என்னமா கைமாறு செய்ய போறோம்? நாங்க நீங்க எங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, நாங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சாகணும். புரியலையே. ஏதாவது வேலை செய்யணும்னு சொல்லுங்க. என்ன வேலை தெரியும் உங்களுக்கு?
எங்களுக்கு தெரிஞ்சது அடிதடி வெட்டுக்குத்து, அது தவிர வேற எதுவும் பழகலையே. உங்களுக்கு அடிதடி மட்டும் தான் தெரியுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா வேலைங்கிறீங்க. ஏதோ யோசிக்கிறீங்க போல இருக்கு. ஏதாவது வேலை இருக்குங்களா? எனக்கா நீங்க ஒரு வேலை செய்யணும். நிச்சயமா செய்யறோம்பா. உங்களுக்கும் மலையம்மாவுக்காக எதுவா செய்யறோம். என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க. வேலை இல்ல, ஒரு உதவி. இந்த உதவியை கண்டிப்பா நீங்க எனக்காக செஞ்சாகணும். என்ன வேலை வேணா செய்யறோம். நீங்க போட்ட அந்த சாப்பாடு மேல சத்தியமா சொல்றோம், எங்க உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கோம். சொல்லுங்க தம்பி, என்ன செய்யணும்? இப்ப வேண்டாம், அப்புறம் சொல்றேன். முதல்ல சாப்பிடுங்க. ஹலோ, கார்த்திக் ஹியர். யாருங்க? யார் பேசுறீங்க? நான் தான் ஆனந்தி பேசுறேன். ஆனந்தி? சாரி ஆனந்தி. எதுக்கு சாரி? இல்ல, உங்க வீட்டு நம்பர்னு தெரியல. நான் கொஞ்சம் ப்ரீ ஆக்குபைடா இருந்தேன். சாரி, வெரி சாரி. தட்ஸ் ஓகே. மறக்கிறது, ஐ மீன் மனுஷனுக்கு மறதின்றது சாதாரண விஷயம் தானே. இல்ல ஆனந்தி, என்னால நம்பவே முடியல. ஏன்னா நீ எனக்கு போன் பண்ண, சத்தியமா நம்ப முடியல ஆனந்தி. அதாவது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ஆறுதலா இருக்கு ஆனந்தி. இட்ஸ் ஓகே. நான் உங்ககிட்ட தனியா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்களுக்கு டைம் இருக்குமா? இது என்ன கேள்வி ஆனந்தி? டைம் இருக்குமான்னு கேட்டேன். பை ஆல் மீன்ஸ் எப்ப வேணா மீட் பண்ணலாம். எங்க வரணும், எப்ப வரணும் மட்டும் சொல்ல போதும். நாம வழக்கமா மீட் பண்ற இடத்துல இன்னும் ஒரு 2 hours முடியுமா? நிச்சயமா வரேன் ஆனந்தி, கண்டிப்பா வரேன். தேங்க்யூ. ஆனந்தி, ஹலோ.